சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் எப்படி மாமா உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கேன்? நான் இப்ப உங்களை கஷ்டப்படுத்தணும்ல சொல்லல மாமா. ஏன்னா ரத்த சொந்தமும் முக்கியம்தான், அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையும் தாண்டி வளர்த்த சொந்தம், அன்பு, பாசம்னு இந்த உலகத்துல நிறைய இருக்கு மாமா. நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும் மாமா. சரிங்க மாமா, இவ்ளோ ஏன் ரத்த சொந்தமும் முக்கியம்னு சொல்றீங்கல்ல? கார்த்திகோட சொந்த அக்கா தானே லக்ஷ்மி அக்கா. அவன் தப்பு பண்ணப்போ எவ்வளவு தூரம் பேசினாங்க. சரி அதை விடுங்க. அவங்க அம்மா கார்த்திகை ஏத்துக்கிட்டாங்களா? நீங்க சொல்லுங்க. அத்தை சுத்தமா ஏத்துக்கவே இல்லைல்ல. என்னதான் பெத்தவங்களா இருந்தாலும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் தப்பு பண்ணும்போது எல்லாருமே சுருக்குன்னு ஒரு சொல்லதான் மாமா செய்வோம். உமையாலம்மா மனசுக்குள்ள வச்சுக்காம நேரடியா பேசிருக்காங்க மாமா. நல்லவங்க என்னைக்குமே உள்ள ஒண்ணு வச்சு வெளிய ஒண்ணு சொல்ல மாட்டாங்க மாமா. எதா இருந்தாலும் நேரடியா சொல்லிருவாங்க. உமையாலம்மா ரொம்ப நல்லவங்க மாமா. எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். அதை விட எனக்கு வெற்றியை பத்தியும் நல்லா தெரியும். நீங்க இதெல்லாம் மனசுல போட்டு வருத்திக்காதீங்க. நீங்க வாங்க மாமா, நம்ம சாப்பிட போலாம். இல்லத்தா, எனக்கு பசிக்கல. மாமா வாங்க மாமா. மாமா நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையா? இல்லத்தா. இல்லையா? அப்படி இல்லத்தா, நான் உன்னை முழுசா நம்புறேன். அப்ப இனியும் என்ன நம்புங்க, நல்லதே நடக்கும். சரி வாங்க மாமா, சாப்பிட போலாம். எனக்கும் பசிக்குது. என்னத சொல்ற? நீ இன்னும் சாப்பிடலையா? நீங்க வாங்க மாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரி, நீ எடுத்து வை, நான் வரேன். சரி வாங்க. பார்த்து பார்த்து இப்படி பிளான் பண்ணி காய் நகர்த்தினா எல்லாமே வீணா போச்சு. சக்தி மட்டும் போலீஸ்ல சிக்காம இருந்திருந்தா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே பக்காவா நடந்திருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி கலெக்ட் பண்ண பணமும் போயிடுச்சு, போலீஸும் நம்மள தேட ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நல்ல வேலை, யாரும் பார்க்கல. இந்த பொண்ணை நம்பி கூட்டு சேர்ந்ததுக்கு நான் ஒளிஞ்சு சுத்த வேண்டியதா இருக்கேன். இந்த லட்சணத்துல அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள திக்குன்னு இருக்கேன். என்ன முணுமுணுத்திட்டே வரீங்க? அது ஒண்ணு இல்ல, யாராவது பாக்குறாங்களான்னு பாத்துக்கிட்டே வந்தேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. கரெக்டா யார் கண்ணிலே படாம வந்தியா, இல்ல எங்க அப்பன் குதிர்க்குள்ள இல்லன்னு வழிகாட்டிட்டே வந்தியா? இல்ல, யாரும் பாக்கல. இதோ நீங்க கேட்ட மருந்து, சாப்பாடு, Dress இதான் கிடைச்சது. சரி, இது போதும். வெளியே என்ன நடக்குது? வெளியெல்லாம் வழக்கம் போலதான் நடக்குது. எக்ஸ்ட்ராவா போலீஸ் நம்மள ஒரு இடம் விடாம சல்லடை போட்டு தேடுது. தேடட்டும், நல்லா தேடட்டும். நான் யார் கையிலும் சிக்காம எப்படி பறக்குறேன்னு மட்டும் பாருங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மேடம். ஏர்போர்ட் போற வரைக்கும் போலீஸ் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்னு நினைச்சீங்களா? நீங்க வெளியே போறது சேஃப்டியே இல்ல. என்ன பயம்படுத்துறீங்களா? இல்ல மேடம், நடக்கிறது சொன்னேன். நான் இதெல்லாம் வாங்கிட்டு எப்படியெல்லாம் மறைஞ்சு வந்தேன் தெரியுமா? பயத்துல ஒரு நிமிஷம் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருந்துச்சு. போலீஸ் நம்மள தீவிரமா தேடுது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மேடம். எல்லாம் அந்த சுந்தரியால வந்தது. அன்னைக்கு அவளை கொன்னு இருக்கணும். கோழ மாதிரி சின்ன குழந்தைய வச்சு தப்பிச்சது இவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்பவே அவளை கொன்னு இருந்தா பணமும் கிடைச்சிருக்கும், நானும் இந்நேரம் வெளிநாட்டுக்கு போயிருப்பேன். அதான் நடக்கலையே. இப்ப நம்ம சேஃப்டியா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு வழி யோசிங்க. வேற என்ன? அப்படியே கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்க வேண்டியதுதான், அப்புறம் யோசிக்கலாம். என்னதான் நம்ம ஓடி ஒளிஞ்சாலும் கலெக்டர் மேடம் நம்மள எப்படியும் பிடிச்சிருவாங்க. அவங்கள எல்லாரும் மாதிரியும் சாதாரணமா நினைக்காதீங்க. என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? எச்சரிக்கையா இருக்க சொல்ற மேடம். எதிரியோட பலம் தெரிஞ்சாதானே நம்மளால ஜெயிக்க முடியும்.
இங்க இருக்கிறது நமக்கு சேஃப்டியே இல்ல. வேற என்ன பண்றது? எனக்கு ஒருத்தனை தெரியும். அவனும் கலெக்டரோட எதிரி தான். சந்தர்ப்பம் எப்படா கிடைக்கும், அந்த கலெக்டரை எப்படா போட்டு தள்ளான் இருக்கான். நீங்க அவனை போய் பாருங்க மேடம். இப்போதைக்கு நமக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்ன சொல்ற? யார் அவன்? போலீஸ்ல காட்டி கொடுத்துட மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவன் பேர் ராஜப்பா. கலெக்டருக்கு எதிரின்னு தெரிஞ்சாலே போதும், யாரா இருந்தாலும் அவன் கூட்டு சேர்த்துப்பான். நீங்க யோசிக்காதீங்க மேடம், நமக்கு இப்ப வேற வழியே இல்ல. நம்பலாமா? தாராளமா நம்பலாம். சரி, அவனை மீட் பண்ண ஏற்பாடு பண்ணு. ம். எங்க இந்த அகிலனை இன்னும் காணோம்? இந்நேரம் வந்திருக்கணுமே. என்னாச்சு? டிராஃபிக்கா இருக்கா? ஹாய் தமிழ், குட் மார்னிங். குட் மார்னிங்க்கா. ஏன் வெளியே நிக்கிற? உள்ள வரலையா? வா போலாம். நான் அகிலுக்காக வெயிட் பண்றேன். நீங்க உள்ள போங்க, நான் வரேன். சரி பாய். பை. சுந்தரிய பழி வாங்கணும், அதுக்கு ஒரே துருப்பு சீட்டு தமிழ் தான். தமிழ்கிட்ட பேசிட்டா அவளை ஆட்டி வைக்கலாம். எப்படியாவது தமிழ்கிட்ட பேசணும். தமிழ், மாஸ்டர், எதுக்கு வந்தீங்க? தமிழ், நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. உங்க கூட நான் பேச மாட்டேன். நான் உங்களை பார்க்க மாட்டேன். ம். டேய் தமிழ், ஏன்டா என் கூட பேச மாட்டியா? நான் பாவம் இல்லையா? எனக்கு யாரு மேல தெரியுமா? ப்ளீஸ்டா என் கூட பேசுறா. ஆமா, நீங்க தான் என்ன திட்டிட்டீங்க. சின்ன பாட்டியை தள்ளி விட்டீங்க. அம்மாவை அடிச்சீங்க. என்ன தூக்கிட்டு போனீங்க. என் கையில காயம் தெரியுமா? எனக்கு வலிச்சது. இங்க பாருங்க. எங்கடா? அது எங்க போச்சு? அத காணோம். ஆனா கொஞ்சமா வலிக்கும். அதனால உங்ககிட்ட பேச மாட்டேன். தமிழ், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான்டா. நீ வேணா என்ன அடிச்சுக்கோ, ஆனா என்கிட்ட பேசிடுறா.